கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியாயிருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் யூதா பென்யமீனுக்காய் பரிந்து பேசுகிறார். தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் தன் சகோதரனுக்கு உத்தரவாதம் கொடுத்து வந்ததாக வசனம் 32 நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற மெய்யான ஆண்டவர் நமது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குற்றங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். சென்னை பட்டணத்தில் ஒரு உயர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் சற்று மெத்தனமாக இருந்தபடியால் சில இழப்புகளை அந்த கம்பெனி சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டதால் அந்த சகோதரருக்கு வேலை இழப்பு ஏற்படும் நிலை வந்தது. நான் தவறு செய்வதை நன்றாக உணர்ந்த அந்த சகோதரர் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு தவறை உணர்ந்து கதறி அழுதார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அதே நிறுவனத்தில் பணிபுரியும் வேறொரு உயர் அதிகாரியின் மூலமாக சகோதரருக்கு பரிந்து பேசுகிற கிருபையை கட்டளையிட்டார். அது நிமித்தம் வேலை இழப்பிலிருந்து சகோதரர் பாதுகாக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியாக இன்றும் பணிபுரிகிறார். ஆம் என கண்பானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கின்றதா? அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே. பாவங்களை விட்டு விலகுங்கள். உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கென்று பிரியமுள்ள மகனாக மகளாக இருக்கும்படி எப்பொழுதும் நாம் அவருக்குள் சமாதானத்தோடு இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி அப்பா. என்னுடைய செய்கைகள், அதாவது எங்களுடைய செய்கைகள், நடக்கைகள் உமக்கு பிரியமாக இருக்கும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.